இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன? மியூச்சுவல் ஃபண்டுன்றது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பல இன்வெஸ்டர்கிட்ட வந்து ஃபண்டு வாங்கி அது செக்யூரிட்டிஸில் ஸ்டாக்கு பாண்டு அந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் எடுத்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்கும். இந்த ஃபண்ட்ஸை யார் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ். அதுக்குன்னு ப்ரொஃபஷனலாக ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறவங்க ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. எத்தனை வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஒன்று பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்டை ரொம்ப ஆக்டிவாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஃபண்ட் மேனேஜர் அவ்வளோ ஆக்டிவாக அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபண்ட் மேனேஜர் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பாண்ட்ஸு அந்த மாதிரியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சராக வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று ஓப்பன் எண்டட், ஒன்று க்ளோஸ் எண்டட். ஓப்பன் எண்டட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் எப்போ வேணாலும் உள்ளே வரலாம், எப்போ வேணாலும் பை பண்ணலாம், செல் பண்ணலாம். க்ளோஸ் எண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் எப்போ நியூ ஃபண்ட் ஆஃபர் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் அதை பை பண்ண முடியும், மற்ற நேரத்தில் அதை பை பண்ண முடியாது. அசட் கிளாஸஸ் வகையில் பார்த்தோம் அப்படின்னா 3 வகையான ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஈக்விட்டி ஃபண்ட். ஈக்விட்டி ஃபண்டில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் லார்ஜ் கேப்பில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்மால் கேப்பில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி ஃபண்ட்லேயே இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இது எதுக்காக அப்படின்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்குறவங்களுக்காக இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. இது 3 இயர்லேருந்து 5 இயர் வரைக்கும் லாக்கிங் பீரியட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து எக்ஸிட் பண்ண முடியும். அடுத்தது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அண்ட் செக்டரல் ஃபண்ட். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்றது மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் இது 3ஐயும் கம்பைன் பண்ணி ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் அதிகமாக எதில் இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. செக்டரல் ஃபண்ட்ஸ்ன்றது ஒரு செக்டாரில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது. பேங்க்கு, ஐடி செக்டாரு, ஆட்டோமொபைல் செக்டர் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அடுத்தது டெபிட் ஃபண்ட். டெபிட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா கடன் பத்திரம். கடன் பத்திரத்தில் லாங் டேர்ம் கடன் பத்திரமும் இருக்குது, குறுகிய கால கடன் பத்திரமும் இருக்குது, நீண்ட கால கடன் பத்திரமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் எடுப்பாங்க. 3வது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு இல்லை பேலன்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்றது ஈக்விட்டியும் டெபிட்டும் ரெண்டும் கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் ஒரு 3 வகையான இருக்குது. ஒன்று கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் 70 to 90% டெபிட்லையும் 10 to 20% ஈக்விட்டிலையும் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பேலன்ஸ் ஃபண்ட். பேலன்ஸ் ஃபண்ட் ஆர் ஹைப்ரிட் ஃபண்ட். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா 40 to 60% ரெண்டு ஈக்விட்டி அண்ட் டெபிட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 3வது அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் 60 to 80% ஈக்விட்டிலையும் 20 to 30% டெபிட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஹைப்ரிட் ஃபண்டில் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெபிட் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெபிட் ஃபண்டில் வர ரெகுலர் ரிட்டர்ன் நமக்கு வந்துடும், மினிமம் ரிட்டர்ன் வந்துடும். ஸ்டாக்ல வர ஹை பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் வந்து அது கூட ஆட் ஆகிடும். இப்போ மினிமம் ரிட்டர்ன் வந்து ஹைப்ரிட் ஃபண்டில் கேரண்டியாக இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எந்தெந்த வகையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்? லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு பல்காக அமௌண்ட் வருது அதை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம். 3வது நம்மளால் எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது கீ பெர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸ். முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு ஒரு 3 விஷயம். நெட் அசெட் வேல்யூ, என்ஏவி. ஒரு யூனிட்டுடைய என்ஏவினா என்ன, அது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அதிகமாக இருக்குது. ரெண்டாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது அந்த ஃபண்ட்ஸ்ல இருந்து ஆனுவலி எக்ஸ்பென்ஸ் சார்ஜாக அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்றது. 3வது கம்பேர் வித் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ். ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபண்டு அதனுடைய இண்டெக்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ரெண்டையும் கம்பேர், இந்த ஃபண்ட்ஸுக்கும் அதோட இண்டெக்ஸுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்க. ரிஸ்க். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ரிஸ்க் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் அன்சர்டனிட்டி. மார்க்கெட்டை தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறதால மார்க்கெட்டோடைய அன்சர்டனிட்டி கண்டிப்பாக அந்த ஃபண்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரெண்டாவது லிக்விடிட்டி ரிஸ்க். இப்போ நம்ம வந்து ரெடம்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஷேர்ஸை செல் பண்ணி அவங்க கேஷாக கொடுக்கணும். அப்போ அந்த செல் பண்ணும்போது அவங்க வாங்குறதுக்கான ஆள் இருக்கணும். இப்போ அந்த மாதிரியான ப்ராப்ளமும் இதில் வரும். 3வது இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணோம் அப்படின்ட்டு தான். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டு இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணல அப்படின்னும் போது அந்த ஃபண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது யோசிக்கணும். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்குமான்றது பார்க்கணும். அடுத்தது ரிடம்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ரிடம்ஷன் பண்ணிக்கலாம், ரெண்டாவது பார்ஷியலாக ரிடம்ஷன் பண்ணிக்கலாம், 3வது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் பண்ணிக்கலாம். மந்த்லியோ இல்லை குவார்ட்டர்லியோ நமக்கு வந்து ரிட்டர்ன் வரா மாதிரியும் பண்ணிக்கலாம்.